அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றோங்க. நம்ம தொடர்ச்சியா ஜேஇஇ எக்ஸாம் ரிலேட்டடாவும், ஜோசா கவுன்சிலிங் ரிலேட்டடாவும் நம்ம வந்து டீட்டெயில்ஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றோம். ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி திருச்சி. ஏன்னா இப்ப ஜேஇஇ செஷன் 2 ஓட ரிசல்ட் வந்தாச்சு. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஜேஇஇ எக்ஸாம் எழுதுனவங்களோட முக்கியமான ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கிறது என்ஐடி திருச்சியில எப்படியாச்சும் சேரணும். அப்ப என்ஐடி திருச்சியில சேரணும்னா நம்மளுக்கு என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள் தெரியணும். இப்ப ஆக்சுவலா செஷன் 2 எழுதி வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கிறதா ஒரிஜினல் ஸ்கோர் கார்டு. இவ்வளவு நாள் பர்சன்டைல வச்சு பேசிட்டு இருந்தீங்க. இனிமேல் பர்சன்டைலுக்கு வேலையே இல்லைங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 ரேங்கிங் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு சிஆர்எல்னு கொடுத்திருப்பாங்க. இன்னொன்னு நீங்க என்ன கேட்டகரி, அதாவது இடபிள்யூஎஸ்ஆ, ஓபிசி என்சிஎலா, எஸ்சியா, எஸ்டியான்னு சொல்லி 2 ரேங்கிங் இருக்கும். இனி அந்த 2 ரேங்கிங்க்கு மட்டும்தான் வேல்யூ. அந்த 2 ரேங்கிங் பத்தி மட்டும் தான் பேச போறோம். இனிமேல் பர்சன்டைல பத்தியே ஒதுக்கி வச்சிருங்க. இப்ப கடந்த வருஷம் என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன ரேங்கிங், என்ன ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சது, என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சது என்ஐடி திருச்சியில அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, ஓப்பன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ். போன வருஷம் ஜென்ரல் கேண்டிடேட்ல நம்மளுக்கு என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சது, ஹையஸ்ட் க்ளோசிங் ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31,593ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்ல சிவில் சீட்டு கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல சீட்டு கிடைச்சிருக்கு. கோட்டா பாருங்க, ஹோம் ஸ்டேட் கோட்டா. இது வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கோட்டா அப்ளிகபிள் ஆகும். இந்த நான் சொல்ற டீடைல்ஸ்ங்கிறது அப்ளிகபிள் ஆகும். அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த இந்த சீட்டுங்கிறது நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து என்ன ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31,593. என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து ரெண்டாவது, இந்த ஓப்பன் கேண்டிடேட்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்லயே நமக்கு வந்து பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. பிடபிள்யூனா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. இதுல மேக்சிமம் என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு ஹையஸ்ட் க்ளோசிங் ரேங்க் பிடபிள்யூடி ரேங்கிங்ல என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இப்போ இந்த 500ங்கிற ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிடபிள்யூடி ரேங்கிங் தான், ஜென்ரல் ரேங்கிங் கிடையாது, பிடபிள்யூடி ரேங்கிங் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. அடுத்து ரெண்டாவது, இப்போ ஓப்பன் கேண்டிடேட்ஸ் அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ். ஸோ இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். 30,255 அப்படிங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு நம்மளுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்ல சீட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ரேங்கிங் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த டேட்டா. 30,255க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து இடபிள்யூஎஸ் வித் பிடபிள்யூடி, சாரி இடபிள்யூஎஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்லயே பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்காங்களான்னு செக் பண்ணோம்னா கிடையாது. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து சீட்டு கொடுக்கல. அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல். ஸோ ஓபிசி என்சிஎல் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்கிங் தான். இப்போ நான் சொல்றது எல்லாமே 10,241ங்கிற ரேங்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. இது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா. 10,241ங்கிற ரேங்க்குக்கு நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. இதே ஓபிசி என்சிஎல் வித் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்ல ஹையஸ்ட் க்ளோசிங் ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 349. ஸோ 349 ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்ல கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல கிடைச்சிருக்குங்க. அடுத்து நம்ம வந்து ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூடி பார்த்துட்டோம். அடுத்து பார்க்கக்கூடிய ரேங்கிங் வந்து எஸ்சி ரேங்கிங். எஸ்சி ரேங்கிங்ல வந்து ஹையஸ்ட் க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். என்ன ரேங்க் வாங்கினா எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4,904 4,904ங்கிற ரேங்க்குக்கு சீட்டு போன வருஷம் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலஜிக்கல் அண்டு மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து அதே எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வித் பிடபிள்யூடிங்க, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. ஹையஸ்ட் க்ளோசிங் ரேங்க் என்ன பார்த்தீங்கன்னா 300ங்கிற ரேங்கிங். ஸோ 300ங்கிற ரேங்கிங்க்கு வந்து அவங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்ல சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்சிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் பிடபிள்யூடியில் வந்து சீட் இல்லைங்க தமிழ்நாட்டில். ஸோ எஸ்டியில் வந்து ஹையஸ்ட் க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில்
நம்மளுக்கு என்ன ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குதுன்னா 7886ங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்ல சீட்டு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல சீட்டு கிடைச்சிருக்குங்க. இதுதான் என்ஐடி திருச்சியில சேர்றதுக்கு இருக்கக்கூடிய மினிமம் ரெக்யர்மெண்டான க்ளோசிங் ரேங்க் டீட்டெயில்ஸ். இப்போ இந்த ரேங்க் வாங்கினவங்களுக்கு என்ஐடி திருச்சியில ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக சீட்டுங்கிறது இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து ரேங்க் வாங்கினவங்க ஏன்னா இந்த ரேங்க்குள்ள வாங்கினவங்களுக்கு என்ஐடி திருச்சியில நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அடுத்த அதர் என்ஐடிஸ் இல்லை வந்து அதர் ட்ரிபிள் ஐடிஸ் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடும். இதுலேயுமே இன்னும் என்ஐடி திருச்சிஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதேமாதிரி ஜோசா கவுன்சிலிங், சிசாப் கவுன்சிலிங் மற்றும் தாசா கவுன்சிலிங் இந்த 3 வகையான கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட A to Z டீடைல்ஸ் மற்றும் A to Z டவுட்ஸ் மற்றும் A to Z சர்வீஸ் சப்போர்ட் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.